புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பட்டு வாக்குகள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144. தமிழக சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக வெற்றி பெற்றது. தனது முதல்வர் பதவியை விஜய் தக்க வைத்துக் கொண்டார். அதிமுக 2 துண்டாக உடைந்து நிற்கும் நிலையில் அதில் ஒரு தரப்பினர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தனர். இது தொடர்பாக விஜயை கடுமையாக விளாசி உள்ளார் ஸ்டாலின். அவரது அறிக்கை: தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமையவோ தொடரவோ திராவிட முன்னேற்றக் கழகம் தடையாக இருக்காது என்ற எனது நிலைப்பாட்டுக்கு ஏற்ப திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். எங்கள் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் பிரேமலதா, ஜவாஹிருல்லா, தமிமுன் அன்சாரி, நித்யானந்தம் ஆகியோரும் வெளிநடப்பு செய்துள்ளனர். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். அவர்களின் நிலைப்பாட்டையும் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சி அமைய வழிவகுத்த அனைவரின் நம்பிக்கையையும் சிதைக்கும் வேளையில் தமிழக வெற்றிக் கழகம் இறங்கியுள்ளது. அதற்கு ஆளுங்கட்சியின் கடந்த 3 நாட்களின் செயல்பாடுகளும் அதற்கு எங்கள் கூட்டணி கட்சியினர் கொடுத்த அறிக்கைகளுமே சாட்சி. கிளீன் பாலிடிக்ஸ் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிளவுபட்ட அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயற்சி செய்து அவர்களின் உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியுள்ளனர். உங்களோட ஸ்டார்டிங்கே இப்படி இருந்தா ஃபினிஷிங் எப்படி இருக்கும்? இது தூய சக்தியா இல்ல அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்குற சக்தியா என்று தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாக்களித்த மக்களே வருந்தி பேசும் நிலை உருவாகியிருக்கிறது. முதல்வர் அவர்களே, உங்கள் செயல்பாடுகளை மக்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றனர். பிளவுபட்ட அதிமுக எம்எல்ஏக்களுக்கு நீங்க என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போறீங்க என்பதையும் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து தன் கொள்கையில் உறுதியாக இருந்து ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார்.